கிருஷ்ணன் என்ன பண்ணானா, கோவர்தன மலையை அனாயாசமா தூக்கி பிடிச்சிட்டானா. எப்படி பிடிச்சான்? வானத்தை நோக்கி. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கான், இந்த மலையை தூக்கி காட்டி கிருஷ்ணன் தேவர்கள் எல்லாம் கூப்பிடுறானா. தேவர்களே, மனிதர்களை விட பலசாலின்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா, உங்க யாருக்காவது தெம்பு இருந்தா, தேவர்களே உங்க யாருக்காவது வலிமை இருந்தா, இந்த கோவர்தன மலையை நீங்க கொஞ்ச நேரம் தாங்கி பிடிங்க பார்ப்போம் அப்படின்னு தேவர்களுக்கு சவால் விடுவது போல நாம இந்த பளு தூக்கும் போட்டி, இந்த வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா, அது போல பளு தூக்குதல்னு கோவர்தன மலையை அப்படி தாங்கி பிடிச்சிட்டானா. பிடிச்சி தேவர்களை நோக்கி காட்டுறானா, யாருக்குப்பா வலிமை இருக்கு, யாராவது வந்து தாங்கி பிடிக்க முடியுமா என்று சேலஞ்ச் பண்ணுவது போல, சவால் விடுவது போல, தேவர்களே உங்களுக்கு வலிமை இருந்தால் கொஞ்சம் அப்படியே இறங்கி வந்து இந்த மலையை வாங்கிக்கோங்கோ, தாங்கி பிடிங்கோ. கிருஷ்ணன் அப்படி சொன்னான்னு இல்ல, ஆனா அவன் தூக்கி பிடிக்கிற அந்த ஸ்டைலை பார்த்தா அப்படி சொல்வது போல கண்ணன் கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான். அப்படியே அந்த கோவர்தன மலையை தாங்கினானே, பெரிய மலையை தாங்கி பிடிப்பது அவ்வளவு சுலபமானு உங்களுக்கு கேள்வி வரும். அதுக்குத்தான் அடுத்த அடியில பெரியாழ்வார் பாடுறார், ஒரு மலையை சுமந்தது போய் பகவானுக்கு கஷ்டமான்னு கேட்கிறேளே, அவன் வராகனாக அவதாரம் பண்ணி மொத்த பூமியையே இடந்தெடுத்தவன், மொத்த பூமியையே தாங்கினவன். மொத்த பூமியை தாங்கினவனுக்கு அந்த பூமியில உள்ள ஒத்த மலையை தாங்குவதா பெரிய கஷ்டம்.